வீட்டில் இருக்க ராகி மாவு, கடலை மாவு, அரிசி மாவு அதெல்லாம் நான் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன் ஃப்ரிட்ஜில். அம்மா வந்தால் தான் அது எல்லாமே காலியாகும். ஸோ சிம்லி பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சிம்லி தான் பண்ணியிருந்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிம்லி சாப்பிட்டாச்சு. லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி தான் பண்ணியிருந்தேன். நான் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி விசில் விட்டு பண்ண மாட்டேன். இந்த குக்கரோட பேஸ் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு தம் பிரியாணி ஸ்டைலில் மேலே மூடி போட்டு வெயிட் வச்சு தான் பண்ணுவேன். சீரக சம்பா ரைஸில் ரொம்பவே நல்லா இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஏதாச்சும் வீட்டில் வேலை செய்யலாம் அப்படின்னு தோணுச்சு. இந்த ட்ரே பார்த்திங்கன்னா நான் டிமார்ட்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா கிச்சனில் ஷெல்ஃபு ரொம்ப கம்மி. அதுலேயே நான் ஒரு ஷெல்ஃபை வந்து சாமி ஷெல்ஃபாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பூஜைக்கு தேவையானது எல்லாம் அந்த ட்ரேயில் அடுக்கி வச்சாச்சு. கொஞ்சம் இடம் இருந்துச்சு, அதில் ரிமைனிங் இருக்க டப்பா எல்லாம் அடுக்கி வச்சுட்டேன். இந்த ட்ரே ரீசெண்டாக இப்போ தான் நாங்கள் செஞ்சோம். இடம் பத்தலை அப்படின்றதுக்காக. எனக்கும் வந்து கண்டெய்னர்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி வாங்கி அழகாக அடுக்கி ஸ்டோர் பண்ணணும்னு ஆசை. பட் இது கீழ் ரோவில் இருக்குது பார்த்திங்களா, அது மட்டும் ரீசெண்டாக வாங்கியிருந்தேன். க்ளீனிங் பண்ணாலே அழுக்கு பாத்திரமும் நிறையா சேர்ந்துரும்.